கட்சிக்காரர்கள் இறந்து போனதற்கு நீங்க எந்த நிகழ்வுக்கு நீங்க போனீங்க? கள்ளக்குறிச்சியில் இறந்தவங்களுக்கு நீங்க போறீங்க, ஓகே சார். அஜித்குமார் இறந்து போனாரு, போயிட்டீங்க. ஏன்னா அது பொலிட்டிக்கலி உங்களுக்கு தேவைப்படுது. பெரியாரை பத்தி பேசணுமா, அவரோட சுயமரியாதை பேசணுமா, அம்பேத்கர் பேசணுமா, இல்லை ஓகே அப்போ காலில் விழுந்துருப்போம். அது மறைமுகமா அவங்க அப்படி தெரிவிக்கணும், நேரடியாக உங்ககிட்ட நேரடியாக தாங்க நடக்குது. ஏங்க அவரே சொல்றாரு என் காலில் விழாதான்னு சொல்றாருல, அப்போ அவர் சொன்னவர் அப்போ காலில் விழுகிறத கண்டிக்கணும்ல. அவர் விழாதானே வைக்கிறார் மறுபடியும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, திமுக ஆதரவு நீங்க போற மாதிரி இருக்கு. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா விஜயே திமுக ஆதரவு தான் நான் சொல்லுவேன். அதே ஜான் ஆரோக்கியசாமி அவர் திமுக தொடர்பில் இருக்காரு, அதிமுக தொடர்பில் இருக்காரு. அண்ணாமலைகிட்ட போய் வேலை கேட்டாரு, அதெல்லாம் பேசலாமா? அவர் எந்த நிறுவனம் வச்சிருந்தான்னு பேசலாமா? அவர் நிறுவனம் பேர் சொல்லவா? அப்படி பேசுறோம்னா நீங்க முதல்ல ஒருத்தர் அக்யூஸ்ட் நினைச்சீங்கன்னா உங்க கட்சியில் இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி தான் முதல் அக்யூஸ்ட். இது விஜய்க்கு தெரியாதா? நல்லா தெரியும். எப்படி தெரியாம இருக்கும்? அவர் என்ன பாக்குறாரு, நமக்கு அண்ணன் சொன்னால் ஓகே தான். அவருக்கு அதுல பெருசா அக்கறை இல்லை. இல்ல யாருக்கு? விஜய் அவர்களுக்கு என்ன? இப்போ நீங்க இந்த போட்ட எல்லா மாவட்ட செயலர்கள் குறித்தும் விஜய்க்கு தெரியுமா? அதே மாதிரி அதிமுக கூட கூட்டணி போயிடுவாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதான் நினைக்கிறாங்க. அவங்க பாஜகவோட போக மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கும் பாஜக அதிமுக உடஞ்சிரும் அவங்க நினைக்கிறாங்க. விஜய் பிரஸ் மீட் கொடுப்பாரா இல்லையா? கொடுக்க மாட்டேன். எப்படி சொல்றீங்க? கொடுக்க மாட்டார். எப்படி கொடுப்பாரு? அவர் மாட்டிக்குவார். அதனால என்னைக்கும் பிரஸ் பார்க்க மாட்டாரு. 2026 எலெக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த நிலைமை நீடிச்சதுன்னா தாவேக்கு கரையேறுவது மிக மிக கஷ்டம்.